Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அகஸ்தியர் அருவி, சொரிமுத்து ஐயனார் கோவில், தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், வணக்கம். தற்போது இந்த மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்னென்ன? அங்கு கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பை மாவட்ட நிர்வாகம் எப்படி உறுதி செய்திருக்கிறது? விரிவான தகவல்கள் கண்ணன். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணைகளான மணிமுத்தாறு, காரையாறு, சேர்வலாறு உள்ளிட்ட அணைகளிலிருந்து கடந்த மாதம் பெய்த கனமழையால் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு நிலவிய நிலையில் மழை குறைந்தவுடன் அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வருகிற 11ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் கடந்த சில நாட்களாக நெல்லை, தென்காசி உட்பட தென் மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி தற்போது அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றமும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதாவது தற்போதைய நிலவரப்படி உச்ச நீர்மட்டம் 118 அடி கொண்ட மணிமுத்தாறு அணையிலிருந்து சுமார் 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் காரையார், சேர்வலாறு அணைகளிலிருந்து பாபநாசம் லோயர் டேம் வழியாக தற்போது சுமார் 4200 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து பிரதான அணைகளிலிருந்து சுமார் 5200 கன அடி நீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டுள்ளதால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் கவனமாக இருக்கவும், ஆற்று பகுதிக்கு பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை இறக்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து இந்த காரையார், சேர்வலாறு அணைகளிலிருந்து லோயர் டேம் வழியாக நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளதால் அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வனத்துறையினர் தற்போது தடை விதித்துள்ளனர். மேலும் வெள்ளப்பெருக்கு குறையும் வரை பாபநாசம் வன சோதனை சாவடியானது தற்காலிகமாக மூடுவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நன்றி கண்ணன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.